வணக்கம் நண்பர்களே. இந்த சினிமாவில் காலம் கடந்து சில படங்கள் சில நினைவுகளை நமக்கு ஊட்டும். என்ன படங்கள் என் நினைவை ஊட்டுகிறதுன்னா, இதயத்தை திருடாதேன்னு ஒரு திரைப்படமும், பூவே பூச்சிடவாங்கிற திரைப்படமும் என் நினைவை ஊட்டுகின்றன. இதயத்தை திருடாவோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எடுத்த உடனே ஒரு டாக்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சொல்லுவாங்க, எப்போ வேணால் நீங்கள் செத்துருவீங்க, 2 பேரும் கேன்சரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பில்ட்டை போட்டு சொல்லுவாங்க. 2 பேரும் வாழ்க்கையில் இனிமேல் முடிய போகுது, என்னைக்குன்னு தெரியாதேங்கிற சோகத்தோடு உலாத்துவாங்க. அவங்க மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கதை ஓடும். 2 பேருக்கும் ஒரே ப்ராப்ளம் தான் சொல்லியிருப்பாங்க. பூவே பூச்சிடுவா படம் எடுத்திங்கன்னா சந்தோஷமாக இருப்பான் நதியா. அப்புறம் சொல்லுவாங்க, அவளுக்கும் ஒரு விதமான நோய், எந்த நேரம் வேணாலும் அவள் இறந்துருவா. அந்த நினைவுகளை மறக்கிறதுக்காக தான் அவள் பாட்டியை தேடி வந்தான்னு சொல்லிட்டு கதை முடியும். இது போல தான் இந்த மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நேற்று மனோஜி செத்து போனார்ல, அவரை மாதிரி ஆட்கள், எங்களை போன்ற ஆட்களுக்கெல்லாம் உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி, ஹை ரிஸ்க் பைபாஸ் சர்ஜரி, அதனால் நாங்கள் பண்ண மாட்டோம், உடம்புக்கு அதுக்கேற்ற சென்ஸ் இல்லை, ரிஸ்க் எடுக்கிறது எங்களுக்கு பயமாக இருக்குது, அதனால் இருக்கிற மாத்திரையை சாப்பிட்டு வாழ்ந்துக்குங்க அப்படி இப்படிலாம் பில்டப் கொடுத்து கவுன்சிலிங்கில் நம்மளை அனுப்பும்பொழுது இந்த மனம் நேற்று இரவுலாம் எரிச்சல், எனக்கு பயங்கர நெஞ்சு எரிச்சல். அது ஏதாவது உணவு மூலமாக வந்திருக்குங்களா, இல்லை வேறு எதாவது கூட வந்திருக்கலாம். விடிய விடிய எரிச்சல், நெஞ்செரிச்சல். காலையில் என் பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணி புதினா சட்னி சாப்பிட்டே தீருவேன் அடம் பண்ணி, புதினா மேலே எனக்கு என்ன ஆசையோ தெரியல, அந்த ஆசைக்காக நானே போய் ஒரு நேர்த்தி காஞ்சி போன 2 கட்டாக வாங்கிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி அதை அரைக்க வச்சு கொஞ்ச நேரத்தை சாப்பிட போகிறேன். இது எதுக்கு உங்கள் பார்வைக்குன்னா, நோய் 50%, நோய் பற்றிய பயம் மீதி 50%. அதில் என்னதான் ஆன்மீகம், ஓஷோ, ரமண மகரிஷி, உலக தத்துவங்கள்லாம் நான் பேசினால் கூட ஒரு நெஞ்செரிச்சல் வருதுன்னு வைங்க, பயம் வருது. மறுபடியும் தலைவர் கூப்பிட்றாரு நம்மளை அப்படின்ட்டு. தயாராக தான் இருக்கேன், மனசளவு தயாராக தான் இருக்கேன், சந்தோஷமாக தான் இருக்கேன், நிறைவாக வாழ்ந்தாச்சு, வயசு 61, போயும் தொலைய மாட்டேங்குது. கவலை கபால் வந்தும் தொலைய மாட்டேங்கிறான் முழுமையாக. எரியறது, சீன் போடுறது, வடிக்கிறது, குத்துறது, இப்படி விட்டு சீனாக போடும்போது எரிச்சல் வருமா வராது? நீங்களே நினச்சி பாருங்க. ஒருத்தன் வந்தால் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், இல்லை கம்னாவது இருக்கணும், கூட ஃப்ரெண்டு மாதிரி கோஆப்ரேட் பண்ணணும். நான் பேசுகிறேன் அந்த இதயத்து கூட, ஒன்று என்னை முடிச்சிடு, நீ நானும் ஒன்றா போயிடலாம், இல்லை கம்பெனி கொடு, இன்னும் கொஞ்சம் நாள் சினிமாவில் நான் போராடுறேன், இந்த மனைவி கூட கொஞ்ச காலம் எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் வாழ்ந்துக்கிறேங்கிறேன். 2த்துக்கும் வராமல் நடுவில் வச்சுக்கிட்டு சீன் போடும்போது இதுதான் நீ தேடி வாழ்ந்துருங்க, மனசார